தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். சிந்தனை துளிகள். விதியை மதியால் வெல்ல முடியுமா? கர்ம வினைகளின் அளவு குறைய குறைய நல்ல எண்ணங்களின் எழுச்சி அதிகமாகும். இயல்பாகவே நல்ல எண்ணங்களின் அளவு உயர வேண்டுமானால் கர்ம வினைகளின் திணிவு அல்லது அளவு குறைந்து கொண்டே இருக்க வேண்டும். அது குறைவதற்கான முயற்சிகளை தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் மேற்கொள்ள வேண்டும். இயல்பாக கர்ம வினைகள் குறைய வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்தாலும் அதனை மதியால் குறைப்பதற்கான முயற்சிகளும் வேண்டும். அதாவது ஆறாவது அறிவாக கொடுக்கப்பட்டுள்ள ஒன்றின் மூலமாக முயற்சி செய்வதே மதி எனப்படும். இதைத்தான் வள்ளுவம் தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் என்று கூறுகிறது. அந்த முயற்சிகளை செய்வதற்காகத்தான் ஆறாவது அறிவு கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த முயற்சியைத்தான் எண்ணம் ஆராய்தலில் முழுமையாக செய்ய வேண்டும். முயற்சி செய்து நல்ல எண்ணங்களை செயல்படுத்துவதற்கான முயற்சி செய்வதுதான் நமது பயிற்சிகள். நமது பயிற்சிகளும் முயற்சிகளும் சரியாக செய்யப்படும் பொழுது கர்ம வினைகளின் பதிவுகள் குறைய தொடங்கும். எண்ணம் ஆராய்தலில் 2 நிகழ்வுகள் நடக்கும். ஒன்று, ஒருபுறம் கெட்ட எண்ணங்களை செயல்படுத்தாமல் இருப்பது. 2, நல்ல எண்ணங்களை செயல்படுத்துவது என்ற வகையில் சங்கல்பங்களை செய்து அதன்படி நிறைவேற்றுவது. அதாவது ஒருபுறம் கர்ம வினைகள் குறைத்து கொண்டும் இன்னொரு புறம் புண்ணிய செயல்களை அதிகரித்து கொண்டும் இருக்கும் நிலையாகும். இந்த நிலையில் கர்ம வினைகள் கூடாது. மாறாக ஏற்கனவே இருக்கும் கர்ம வினைகள் குறைந்து கொண்டே வரும். குறைந்து கொண்டே வரும் பொழுது ஒரு நிலையில் இயல்பாக நல்ல எண்ணங்கள் மட்டும் நம்முள் தோன்றும் சூழல் வரும். அது மட்டுமல்ல, இந்த முயற்சியினை ஒரு குறிப்பிட்ட காலம் வரை பழகிவிட்டால் அந்த பழக்கமே நிரந்தரமாகிவிடும். அதுபோலவே கெட்ட எண்ணங்களை செயல்படுத்தாமல் பழகிக்கொண்டே வரும் பொழுது அப்பழக்கத்தினை நாம் தொடர்ந்து செய்ய ஒரு வாய்ப்பாக அமையக்கூடும். அதனால் நல்ல எண்ணங்கள் கூடிக்கொண்டே வரும். அப்படி வரும் நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்களையே செய்ய வைக்கும். இந்த மதிநுட்பத்தால் நமக்கு வரும் தீய விளைவுகளை வராமல் தடுக்க முடியும். இதைத்தான் மதியால் விதியை வெல்வது என்றார்கள் நமது முன்னோர்கள். இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள். மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். விதியை மதியால் வெல்ல முடியுமா? இது இந்த சமுதாயத்தில் அதிகமாக கேட்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு கேள்வியாகவே இருக்கிறது. இதை வெல்ல முடியாது என்று சொல்பவர்கள் பலர், இதை வெல்ல முடியும் என்று அதை உணர்ந்தவர்கள் சிலர். இதை ஏன் என்று பிரித்து சொல்லுகிறோம் என்றால், வெல்ல முடியாது என்று சொல்பவர்கள் பலர், வெல்ல முடியும் என்று உணர்ந்தவர்கள் சிலர். ஏனென்றால் இது உணரக்கூடிய ஒன்று. இதை உணர்ந்து இந்த சமுதாயத்துக்கு கூறியவர் வேதாத்திரி மகன். இது எப்பொழுது உணர முடியும் என்று கேட்டால், உயிரை உணர்ந்தால்தான் இதை உணர முடியும். மனம் இந்த பொருள் மயக்கத்தில் இருந்து கொண்டு இந்த விதியை வெல்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தால் விதியை வெல்ல முடியாது. விதியை கூட்டிக் கொண்டு செல்ல முடியுமே தவிர விதியை வெல்வது இயலாது. அப்ப இந்த விதியை மதியால் வெல்ல முடியும் என்று சொன்னால், அந்த மதி என்றால் என்ன, மதிங்கிறத எப்படி நாம செயல்படுத்துவது என்பதையெல்லாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால்,
மனம் உயிரில் ஒடுங்கி அந்த பேரறிவில் நிலைக்கும் போதுதான் இதை உணர முடியும். இதைத்தான் 6வது அறிவு என்று நமது முன்னோர்கள் சொன்னார்கள். 6வது அறிவு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எது 6வது அறிவு என்பது இன்று பெரிய குழப்பத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் அடிக்கடி சொல்லி வருகிறோம், தனித்த மனம் என்பதுதான் 6வது அறிவு. ஒன்றுமில்லை, நமது மனம் என்பதுதான் 6வது அறிவு. சி, இந்த மனம் இவ்வளவு குப்பையாக இருக்கிறது, சமுதாயத்தில் பார்க்கிறோம். இவ்வளவு குப்பையாக இருக்கிறது, இதை போய் 6வது அறிவு என்று சொல்கிறீர்களே என்று பல பேர் கேட்கலாம். ஆனால் எப்பொழுது இது 6வது அறிவு, இந்த மனம் என்று சொன்னால், இந்த புலன் வழியாக செல்வதை நிறுத்தி புலன் அனுபவங்களிலிருந்தும் விடுதலை பெற்று நிற்கும் பொழுது அந்த மனம் என்பதுதான் தனித்த மனம், 6வது அறிவு என்று. அப்பொழுதுதான் அதுதான் மதி. அந்த நிலைக்கு வந்தவர்களால் தான் விதியை வெல்ல முடியும். அப்ப இந்த புலன் வழியாக செல்வது மட்டுமல்ல, இந்த புலன் அனுபவத்திலிருந்தும் அந்த மனம் விலகி நிற்க வேண்டும். அப்படி என்றால் இந்த பொருள் மயக்கம் என்பது முழுமையாக மனதிலிருந்து நீங்க வேண்டும். தேவையின் அளவில் எடுத்துக்கொண்ட மனம் தனித்து நிற்க பழக வேண்டும். இப்பொழுதெல்லாம் பொருள் ரீதியாக தேவையை கூட்டிக் கொண்டிருக்கக்கூடிய சமுதாயம் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் 6 அறிவு படைத்த மனிதன் 6வது அறிவை பயன்படுத்தாத மனிதன். அப்பொழுது அங்கு மதி என்பது செயல்படவில்லை, விதியை வெல்லவே முடியாது. அப்படி என்று சொல்லும் பொழுது இந்த விதியை வெல்வது என்பது அந்த கர்மவினை என்பதை புண்ணியம் செய்து 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 அதை குறைத்துக் கொள்வது, அதை செயலிழக்க செய்வது என்று இந்த சிந்தனையில் நாம் தெரிந்து கொண்டோம். அப்ப இந்த புண்ணியம் செய்வது என்பதே இந்த கர்ம வினை என்ற அந்த வினைப்பதிவை களைவதற்காக. அது இருக்கும் வரை அது கெட்ட எண்ணமாகவும் வரும், துன்பம் விளைவாகவும் வரும். அதை குறைத்துக் கொள்வதற்காகத்தான் இந்த புண்ணியம் என்ற ஒரு செயலை செய்ய வேண்டும். அந்த செயல் செய்வதற்கு இந்த மனம் தனித்த மனமாக நின்று பழகினாலொழிய செய்ய முடியாது. புண்ணியம் செய்வது என்றால் துன்பம் போக்கும் செயல். இப்போ அதை எப்படி செய்ய வேண்டும்? தன்னிடம் இருக்கக்கூடிய உடலின் திறன், தன்னிடம் இருக்கக்கூடிய அறிவின் திறன், தன்னிடம் இருக்கக்கூடிய உடலின் திறனாலும் அறிவின் திறனாலும் நாம் இந்த புண்ணியம் என்ற செயலை செய்ய வேண்டும். இப்பொழுதெல்லாம் புண்ணியம் செய்கிறோம், நல்ல செயல் செய்கிறோம், சேவை செய்கிறோம் என்பதற்காக நன்கொடைகள் வசூல் பண்ணி நான் நல்லது செய்ய போகிறேன் என்று சொல்லக்கூடிய இடத்தில் எல்லாம் அது கர்ம வினையாகத்தான் கூடிக்கொண்டிருக்கிறதே தவிர அது புண்ணியம் ஆகாது என்பதை உணரவில்லை. அங்கு மதி முழுமையாக செயல்படவில்லை. நம்மிடம் இருப்பதை கொண்டு எவ்வளவு துன்பம் போக்குவது. இதில் அந்த மாதிரி அந்த 6வது அறிவின் நிலையில் இருப்பவர்கள் இணைந்து ஒரு காரியத்தை செய்யலாம், அவர்கள் இணைய வேண்டும். ஆனால் இங்கு அதற்காக நன்கொடை என்று எங்கெல்லாம் வசூலிக்கப்படுகிறதோ அங்கு முழுவதுமே அந்த கர்மவினையை மதியால் வெல்வதல்ல, விதியை மயக்கத்தால் கூட்டிக் கொள்ளக்கூடிய வேலைதான் நடக்கிறது. இந்த சமுதாயத்துக்கு இது உணர்த்தப்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் மதி என்பதை தெளிவாக கூறியிருக்கிறார். அப்ப எப்போ அந்த மதி என்பது தனித்த மனமாக மாறும் என்று சொல்லும் போது
ஆக்கினை தவம் ஏற்றும் பொழுது புலன் வழியாக செல்லும் மனதை நிறுத்துகிறோம். துரிய தவம் ஏற்றும் போது புலன் அனுபவங்களிலிருந்து எண்ணமாக வருவதை நிறுத்துகிறோம். இந்த 2 நிலையிலும் வெற்றி கண்டவர்களால் தான் அந்த மதி என்ற நிலையில் செயல்பட முடியும். அந்த நிலையில் நம்மால் யாருக்கும் துன்பம் கொடுக்கவும் முடியாது. துன்பம் போக்கும் செயல்கள் இயல்பாக நடைபெறும். அப்பொழுது இந்த விதியை வெல்ல முடியும். இப்பொழுது விதியை வெல்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு சேவை தொண்டு என்று நிறுவனங்களை தொடங்கிக் கொண்டு விதியை கூட்டிக் கொண்டிருக்கக்கூடிய சமுதாயத்தை இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது இன்னும் மகரிஷி அவர்கள் போன்ற மகான்கள் கொடுத்த தத்துவங்களை சரியாக புரிந்து கொள்ளாத நிலையாக இருக்கிறது. இந்த நிலையில் இப்படிப்பட்ட அந்த சிந்தனைகள் இந்த சமுதாயத்துக்கு மிகவும் தேவையானதாக இருக்கிறது. அந்த அளவிலே மதியால் வெல்வது என்பது அந்த ஆறாவது அறிவாக செயல்பட்டு தன்னிடம் இருக்கக்கூடிய உடலின் திறன், அறிவின் திறனை தனது உண்மையான தேவைகள் நிறைவேறிய பிறகு பிறர் துன்பம் போக்கும் செயலில் ஈடுபட்டு அந்த விதியை வெல்வது என்பதுதான் உயர்ந்த நிலையாகும். சிந்திப்போம், செயல்படுவோம். மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய தத்துவங்கள் தெளிவாக இருக்கிறது. அதை புரிந்து கொண்டு செயல்படுத்த வேண்டியது இன்றைய காலகட்டத்துக்கு மிக அவசியம். இதை புரிந்து கொண்டு அதை சமுதாயத்துக்கு கொடுப்பதுதான் உண்மையான தொண்டு. இதை தவறாக புரிந்து கொண்டால் அங்கு விதியை வெல்வது என்பதற்கு பதிலாக விதியை கூட்டிக் கொள்வதாக அமைந்து விடுகிறது. விழிப்போடு செயல்படுவோம். நன்றி. வாழ்க வளம்.